பார்த்தீங்கன்னா 2016 வீடு கட்ட ஆரம்பிச்சிற போது 2017 பாதி வேலை முடிஞ்சது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பயங்கரமான ஷார்ட்டேஜ். தண்ணியில் திருப்பூர்லேயும் தண்ணி இல்லை, காவிரியிலையும் தண்ணி இல்லை. என்ன பண்ணுறதுன்னு பார்க்குற போது சரி இதில் ஆற்றுல தான் தண்ணி இல்லை, மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் விழுகிற மழை தண்ணி எடுத்து தொட்டியில் விட்டு டோட்டலாக அந்த வீடு முழுசும் நான் இந்த மழை தண்ணியிலே கட்டிட்டேன். அப்போ தான் யோசனை வந்தது, இவ்வளோ அருமையான ஒரு மழை தண்ணி நம்ம கையில் இருக்கும்போது ஏன் ட்ரிங்கிங் வாட்டருக்கெல்லாம் இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தோணுச்சு. அப்போ நான் சார்ந்திருக்க வனத்துக்குள் திருப்பூரில் திரு சிவராம் அவர்கிட்ட நம்ம இதை பற்றி பேசும்போது அவர் இன்னொருத்தர் சிவகுமார்னு நசீனூரில் இருக்கார், ரொம்ப நாளாக மழைநீர் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு இதுக்காக அனுப்பிச்சிருந்தார். அங்கே போய் பார்க்குறப்போ அவர் வீட்டில் டோட்டலி மழை தண்ணி மட்டும்தான் குடிக்கிறது சமைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையான இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். சரி அதையும் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணலான்ட்டு நான் வீட்டில் பண்ணினேங்க. ஏன்னா 2 விஷயம் பண்ணியிருக்கேன். நான் ஒன்று எல்லாம் ஃபஸ்ட்டு வர தண்ணி எல்லாமே கிரவுண்ட் வாட்டருக்கு போகணும், வேறு அது போக ட்ரிங்கிங் வாட்டருக்கும் பண்ணுறாரு. அதை வச்சு நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணிட்டேங்க. மழைநீர் சேகரிப்பில் 2 டைப் இருக்கு. ஒன்று நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கு சேமிக்கிறதுக்கு. ஏன் ட்ரிங்கிங் வாட்டர் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சா? போர் வாட்டர் கம்மியாக இருந்தா இதனால் ட்ரிங்கிங் வாட்டர்? எஸ், ட்ரிங்கிங் வாட்டர் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியல. பட் இன்னைக்கு இருக்கிற தண்ணியில் அது இப்போ அரசாங்கமே இல்லைன்னு சொன்னாலும் நிறைய நதிகள் இன்னைக்கு பொல்யூஷன் ஆயிடுச்சுங்கிறது உண்மை, கண்கூட உண்மை. உதாரணத்துக்கு பெங்களூரோட சில கழிவு வாட்டர்கள் காவிரியில் வருதுன்னு தெரியும். அதே மாதிரி பவானி வருது. நிறைய இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க, நிறைய உரங்கள் யூஸ் பண்ணுறாங்க, பூச்சி மருந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எது வரும்? இந்த தண்ணியில் தான் வரும். அப்போது அங்கேருந்தோ வர தண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி யூஸ் பண்ணுறோம். நம்ம மொட்டை மாடியில் இருக்கிற தண்ணி அதை விட நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் நம்மளே சுயசார்புக்காக மழைநீரை சேகரித்து குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்தது. இந்த வீடு கட்டும்போது கூட மழை நீரில் தான் கட்டினேன். ஆமாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடையும் அப்படிதான் கட்டினேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நான் இதில் கட்டினேங்க. ரூப்பிங் போட்ட உடனே அதிலிருந்து செகண்ட் ஃப்ளோர் மற்ற இது பூச்சி மற்ற எல்லாமே மழை தண்ணீர் மட்டும்தான் கட்டினேன். ஏன்னா ஒரு 30-40 லிட்டர் இங்கே டேங்க் இருந்தது. எப்போ மழை பெஞ்சுன்னா அதை ஃபில் பண்ணி வச்சிருவேன். இப்போ அதில் தான் பூச்சி மற்ற வேலைக்கெல்லாம் பண்ணுறது, க்யூர் பண்ணுறது. எப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தேங்க, பழம் பெஞ்சிட்டு இருந்தது. அந்த தண்ணியை எடுத்து நான் மழை தண்ணியை கட்டிட்டேன்.